Hey my SK families, welcome to our channel. So இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா புத்தரோட பர்த்டே செலிப்ரேஷன் தான். ஸோ நான் இவ்வளோ வருஷத்தில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை போய் அட்டென்ட் பண்ண போகிறேன். நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி புத்தர் பர்த்டே செலிப்ரேஷன் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்க வீடு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இவங்க வீட்டில் வந்து புத்தர், திருவள்ளுவர் சிலை எல்லாமே இருக்கும். இவங்க வந்து ஓனர் இங்கே இல்லை, வெளியூரில் இருக்காங்க. எப்போயாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி தான் வருவாங்க. ஸோ இன்றைக்கி புத்தரோட பர்த்டே அப்படின்றதுனால செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. நம்ம அங்கே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணதும் எல்லோரும் நம்ம போட்ட ஒரு 4-5 வீடியோஸை பார்த்துட்டு எல்லாரையும் இன்னும் வீடியோ எடுங்கன்னு சொல்லி ரொம்பவே வந்து என்கரேஜ் பண்ணாங்க. சரி பரவாயில்ல, நம்ம கூட ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு நினச்சிட்டு நானும் ஆர்வமாக வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அந்த வீட்டுக்குள்ளே போனனாலே தெரியும் உங்களுக்கு, நல்ல ஒரு ப்ளூ ஷேடில் இருக்கும். ஏன்னா மேலே வந்து வெயில் வராத அளவுக்கு ப்ளூ கலரில் கவர் போட்டு வச்சுருந்தாங்க. அதனால் பரவாயில்ல, நாங்கள் கொஞ்சம் வெயிலேருந்து தப்பித்தோம். அது மட்டும் இல்லாமல் சுற்றி வந்து ஒரு நிறைய மரங்கள், செடி கொடிகள் தான் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய மரங்கள் இருந்தது. பலா மரம், வாழை மரம், மாமரம், சப்போட்டா மரம் அதெல்லாமே இருக்கும். அடினியமே வந்து மரம் மாதிரி உங்கள் வீட்டில் தான் நான் பார்த்தேன். ஸோ பார்த்துட்ட பிறகு புத்தருக்காக ஸ்லோகம் மந்திரம் எல்லாம் வந்து படிக்க சொன்னாங்க. அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ரெகுலரான பூஜைகள் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே நான் போய் செடியெல்லாம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய விதமான செடிகள் இருந்தது, நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். பூச்செடி, மரச்செடி, முள்ளு செடியிலேருந்து எல்லாமே வந்து நிறைய டைப்ஸில் வச்சுருந்தாங்க. நம்ம கேக்டஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவே வந்து நிறைய 2-3 டைப்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், நம்ம நர்சரியில் பார்க்கக்கூடிய எல்லா செடிகளும் வந்து இந்த வீட்டில் இருந்தது. எல்லா விதமான செடிகள் கிட்டத்தட்ட 50-60 வகைகளில் வந்து வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மரங்களும் வந்து இருந்தது. சுற்றி வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் இருந்தது. எனக்கு அடினியம் மரத்தை பார்த்து தான் ரொம்பவே ஆச்சரியமாயிருச்சு. நான் செடி வரைக்கும் தான் பார்த்துருக்கேன், மரம் வந்து இவங்க வீட்டில் தான் பார்த்தேன். ஸோ அங்கேயே ஆனால் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியுது 2-3 அடினியம் மரம் இருந்தது. அதை என்னால் சரியாக ஷூட் பண்ண முடியல. அண்ட் இன்றைக்கி புத்தருக்கு மட்டும் பர்த்டே இல்லை, முருகருக்கும் வந்து இன்றைக்கி விஷாகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவருக்காகவும் வந்து ஒரு சில பூஜைகள் செஞ்சு மந்திரம் எல்லாம் படித்தாங்க. அவங்கெல்லாம் அங்கே ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. நான் இங்கே வந்து செடியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் ரொம்பவே பிஸியாக இருந்தேன். எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்றதுனால நீங்களே பாருங்கள். இது பாருங்கள், எல்லோ கலரில் ஒரு ஃப்ளவர் இருந்தது. இது என்ன ஃப்ளவர்னு எனக்கு தெரியல, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் தாங்க வந்தது. ஏன்னா சுற்றி வந்து செடி, நிழல், மரம் இது எல்லாமே வந்து நமக்கு கிடச்சிதுன்னா அந்த பூமியே நமக்கு சொர்க்க பூமியாக தான் இருக்கும். அண்ட் லாஸ்ட் பிரசாதம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த வீட்டு பெரியவங்கள்ட்ட வந்து எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு லாஸ்ட்டாக பிரசாதம் வாங்கி நாங்களும் பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் புத்தரோட சிலை இது தான்.